ஹாய்டா, வெல்கம் டு அவர் சேனல். ஸ்னேக் கார்டன் கியூட்டி கேர்ளோட நெக்ஸ்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். சரி, நம்ம இப்போ அந்த பாட்டுக்குள்ளே போகலாமா? வர வர இந்த பாட்டு வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சரி, வாங்க போகலாம். இப்போ இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்லே லாஸ்ட் பார்ட் வந்து என்னென்னா, ஹீரோயினி வந்து செத்துட்டா. அதனால் நான் தான் இந்த ஸ்டூ ஃபேமிலிக்கே வாரிசு. ஸோ நான் மட்டும்தான் இருக்கேன், அதனால் இந்த சொத்தெல்லாம் என் பேரில் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினோட அக்கா என்னடானா சொல்லிட்டு இருப்பா. ஆனால் ஹீரோயினா உயிரோடு இருக்காங்கிறது இவளுக்கு தெரியாதுல்ல. சரின்ட்டு அப்போ வந்து அந்த ஹீரோட அசிஸ்டன்ட் இருப்பான், அவன் தான் வந்து சும்மா ட்ராமா பண்ண மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, அப்போ ஹீரோயினியே இல்லை, அப்போ இந்த சொத்து வந்து உங்கள் பேருக்கு வர முடியாது, ஏன்னா நாங்கள் இன்வால்வ்டு தான் போடுவோம். ஏன்னா இது வந்து அந்த சொத்துக்குரியமே இல்லை, இறந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம போடுவோம், அதனால முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ ஹீரோனியோட அக்கா என்னன்னா, அதான் நான் இருக்கேன்ல சார் கத்திக்கிட்டு இருப்பா. அப்போ ஹீரோனி ஒரு வாய்ஸ் கேட்கும், என்ன மியா உண்மையிலே இறந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். திரும்பி பார்ப்பாலாம் நம்ம ஹீரோனியோட அக்கா. என்னன்னா அப்படியே ஒரு ஸ்லோ மோஷனில் அப்படியே ஒரு திரும்பி பார்ப்பா. அங்கே பார்த்தா ஹீரோயினி சும்மா கெத்தாக ஸ்டைலிஷாக கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு சும்மா மாஸாக என்ட்ரி கொடுப்பா. ஹீரோயினோட அக்காவுக்கும் அவனுக்கும்னா சரியான சாக்கில் நிற்பாங்க. என்னடா இது, இறந்துட்டோன்னு நினச்சவ இங்கே வந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்காகி ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அங்கே இருக்க ஒருத்தர் சொல்லுவான், இல்லை இது மியா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு தான் இந்த ஃபியூனரெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினியா அப்படியே அவங்க சொல்கிறது சைலண்ட்டாக நின்று கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆமாம், அங்கே உள்ள மெய்டுகளும் சொல்லுவாங்க, ஆமாம் மியா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு ஹீரோனியோட அக்காவும் அவனோட பாய் ஃப்ரெண்டையும் எல்லாம் சாக்காக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோனி அக்கா என்னடானா கத்திக்கிட்டு இருப்பா, என்ன லூஸ் மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் என்ன அப்படியா பார்த்துட்டு இருந்தோம், உண்மையிலே இறந்துட்டா, அதனால தான் நாங்கள் வந்து இந்த ஃபியூனரெல்லாம் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அது உடனே அவன் அந்த அக்கா இருப்பாள்ல, அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து நடிக்க ஆரம்பிச்சிடுவான். மியா, நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டேன், நீ வந்து இறந்துட்டியோ அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்போ வந்து ஹீரோனியோட அக்கா என்னடானா அவள் சொல்லுவாள், நானும் ரொம்ப ஃபீல் பண்ணேன் மியா, நீ இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன், ரொம்ப கஷ்டப்படுவேன், ரொம்ப ஃபீல் பண்ணேன் மியா அப்படிங்கிற மாதிரி அவள் பாட்டுக்கு அடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பாள். அப்போ ஹீரோனிக்கிட்ட வந்து அவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து வருவான். அவன் வந்துட்டு நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரியுமான்ட்டு அப்படியே அவளை ஹக் பண்ணலான்ட்டு வருவான். ஆனால் ஹீரோ என்னடானா மேஜிக்கை போட்டு அவனை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவான். ஸ்டாப் பண்ணிட்டு அவன் பண்ணினதில் 10 அடி பறந்து போய் நின்று விழுவான். அப்புறம் பார்த்தா யாருன்னா நம்ம ஹீரோட என்ட்ரி. அவன் அப்படியே ஸ்லோ மோஷனில் வந்துட்டுருவான். அங்கே உள்ள மெய்டில் ஒருத்தி சொல்லுவா, வாவ் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு இந்த சிஇஓ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ இருக்கும்போது ஹீரோயினோட அக்கா என்னடானா யோசிப்பா, இவனா லாஸ்ட் டைம் வந்து இவளோட கசின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், ஆனால் பார்த்தா இவன் தான் சிஇஓவா இந்த பாய் கார்பரேஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு தான் நிற்பா ஹீரோயினோட அக்கா என்னடானா. அப்போ வந்து அந்த ஹீரோட அசிஸ்டன்ட் இருப்பான்ல, அவன் கேட்பான், மேம் இந்த மாதிரி சைன் பண்ணுங்கள் மேம், உங்கள் ப்ராப்பர்ட்டி எல்லாம் உங்களுக்கே ரிட்டர்ன் ஆகிடும், ஸோ வேறு யாரும் எடுக்க முடியாது, ஸோ நீங்களே சைன் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அவளும் சைன் பண்ணிட்டு போயிடுவான். எவ்வளோ ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறது தெரியும்ல, பட் நீ இப்போதைக்கு கவலைப்படாத, இனிமேல் நான் உன் கூட தான் இருப்பேன், உன் கூட தான் இருக்க போகிறேன், அது உனக்கும் தெரியும்ல, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை நல்லபடியாக ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். கிட்ட வருவாளாம், பார்த்தா அப்படியே இவன் சொல்லிக்கிட்டே நீ கவலைப்படாதமையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோனி கிட்டேயா வந்துட்டு இருப்பானா. ஹீரோனியா பல்லாருன்னு ஓங்கி ஒரு அடி விடுவா பாரு கன்னத்திலே. ஸ்டாப் பண்ணுறா முதல்ல நீ பேசுகிறத, நீயும் உன் நடிப்பை நம்புறதுக்கு நான் ஒன்றும் லூஸு கிடையாது சரியா, நீ பாட்டில் ஏதோ உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருப்ப, அதை வந்து நான் கேட்டுட்ருப்பேன்னு நீ என்ன நினப்பா அப்படிங்கிற மாதிரி போட்டு திட்டி விட்டுருவான். உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், என்னோட பேர் என்னன்னு தெரியல மியா, நான் தான் இந்த மொத்த ப்ராப்பர்ட்டிக்கும் ஓனர், அது முதல்ல புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினியோட அக்கா கிட்டனா உன்னை முதல்ல ஃபயர் பண்ணுறேன், இங்கேருந்து நீ கிளம்பு, நீ இனிமேல் இங்கே ஒர்க் பண்ணக்கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருவா. மியா, நீ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்க, நான் வந்து உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி உடனே நடிக்க ஆரம்பிச்சிருவான் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். என்னன்னா அதுக்கு ஹீரோயினியா, எப்போதும் நிப்பாட்றா, நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு என் காதே வலிக்குது, இன்னும் எவ்வளோ போய் சொல்லுவேன், இன்னும் எவ்வளோ என்கிட்ட வந்து மறைச்சி என்னை வந்து என்கிட்ட நாடகம் ஆடுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. நீ என்ன நினைக்கிற, நீ வந்து உன்னோட அசிஸ்டண்ட்டுக்கிட்ட சொல்லி என்னை வந்து கொல்றதுக்கு ஆள் அனுப்பிச்சிருக்க, இதுதான் உன்னோட வந்து லவ்வா, இதை வந்து என்னை நம்ப சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. என்ன எவிடன்ஸ் இருக்குது நான் உன்னை வந்து கொல்றதுக்கு ஆள் அனுப்பிச்சேன்னு நீ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி உடனே நடிக்க ஆரம்பிச்சிருவான். இவன் என்னடானா, நீ வந்து ஏதோ ரூமரை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காத சரியா, நான்லாம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயினியா, பாய் உங்ககிட்ட தானே இருக்குது அந்த எவிடன்ஸ் எங்கே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி பேக் கழட்டுவா. அப்போ பார்த்தா ஹீரோ வந்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே மேஜிக் மூலமாக அந்த எவிடன்ஸை வந்து ஹீரோயினியோட பேக்குக்கு கொண்டு வந்துடுவான். தான் ஒரே ஒரு ஓனர்,
அதுவும் புரியுதா இந்த ஃபேமிலிக்கே, நான் தான் இந்த ஷூ ஃபேமிலிக்கே எல்லாம் இருக்குது, ஓகேவா, இதை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி டிவிலையா போட்டு காமிச்சு விட்ருவா. ஹீரோவா ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். பார்த்தா இவனுக்குரிய ஆப்போசிட் எவிடன்ஸ் தான் அதில் வந்து இருக்கும். பார்த்தா அந்த வீடியோவில் இவன் வந்து வேறு பொண்ணு கூட தப்பாக நடந்துக்கிற மாதிரி அவக்கூட உட்காந்து பேசிக்கிட்டு கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு ஹீரோயினோட அக்கா என்னன்னா அப்படியே ஒரு லுக்கு விடுவான். ஏன்டா எனக்குமாடா துரோகம் பண்ணியிருக்க நீனு, என்கிட்டயும் பொய்யா நடிச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரியே பார்ப்பா. அதை பார்த்துட்டு ஹீரோயினோட அக்கா என்னன்னா அப்படியே ஒரு லுக்கு விடுவான். ஏன்டா எனக்குமாடா துரோகம் பண்ணியிருக்க நீனு, என்கிட்டயும் பொய்யா நடிச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரியே பார்ப்பா. நெக்ஸ்ட்டு ஒரு எவிடன்ஸ் எடுத்து காமிப்பா. மிஸ்டர் ஷாவ், இங்கே பாருடா, இது வந்து நீ தானே இந்த கம்பெனியோட ஃபவுண்டருக்காக நீ ஃபண்டை வந்து ஆட்டையை போட்டது, அதுக்குரிய எவிடன்ஸ் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பா. ஹீரோயினோட அக்கா என்னன்னா காண்டாயிருவா. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க, என்னோட ஃபண்டெல்லாம் நான் கஷ்டப்பட்டு கம்பெனியை சேர்த்து வச்சா நீ அதோட ஃபண்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கியான்னு அவனோட குடுமையை பிடிச்சா இவன் என்னடானா சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அவன் மட்டும் விடுப்பானா, அவனும் இவளோட குடுமையை பிடிச்சிட்டு 2 பேரும் அடிச்சுக்கிட்டு உருளுவாங்க. ஹீரோனியா, உங்கள் 2 பேரும் தான் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி இருக்கீங்க, ஓகே நீங்கள் அது உங்களோட இஷ்டம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க. ஹீரோனியா பார்த்துக்கிட்டு இருப்பா, அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இவங்க நேரம் சண்டையை போட்டு உன்னால தான்டா இவ்வளோ ப்ராப்ளம், நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், என்னென்ன ஃப்ராடு பண்ணியிருக்கீங்க எல்லாமே என்கிட்ட எவிடன்ஸாக இருக்குது, எவ்வளோ ஃப்ராடு தனம்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு போலீஸ் கால் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னோன்னே வேணான்னு 2 பேரும் கெஞ்சுவாங்க. கெஞ்சினாலுமே ஹீரோனியா விட மாட்டா, வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஹீரோனியா அப்படியே ஹாப்பியாக ஹீரோட கையை பிடிச்சிக்கிட்டு நிற்பான். வந்து நெக்ஸ்ட் சீன் வந்து என்னென்னா, அந்த சாமியார் இருப்பான்ல அவன் வந்து சொல்லியிருப்பான், டீம் லீடர் நீங்கள் வந்து ரொம்ப வீக்காக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரெஸ்ட்டு தேவை, ரொம்ப உடம்பு சரியில்லை, உங்களை பார்த்தாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோனியா பார்த்து சொல்லி அவன் அந்த சாமியார் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோவா சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அந்த இடத்துக்கு வந்து ஹீரோனியா வருவா. என்ன இந்த ஸ்னேக் கார்டுக்கு என்ன ஆச்சு, என்னமோ ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி வருவா. வரும்போதே மெடிசனையும் கையில் எடுத்துக்கிட்டு தான் வந்திருப்பா. எடுத்துகிட்டு வந்து ஹலோ காட் மிஸ்டர் ஸ்னேக் அப்படின்ட்டு, இன்னும் செத்துக்கிட்டு போயிட்டானோ அப்படின்ட்டு கையெல்லாம் அசைச்சு பார்த்துட்டு மூச்சிருக்கா அப்படின்னு போய் மூக்கிட்ட கையை வச்சு பார்ப்பாலாம். பார்த்தா ஹீரோவா என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சிருவான். கையை பிடிச்சோன்னே ஓஹோ என்ன பண்ணுது, உடம்பு சரியாயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி எனக்கு சரியாக தான் ஆயிடுச்சு, நான் என் உடம்பு பார்த்துக்கிறேன், நீ முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். சொன்னானே ஹீரோயினியா அப்படிலாம் உன்னை விட்டு நம்ப முடியாது, நான் முதல்ல உனக்கு செக் பண்ணணும் அப்படின்ட்டு டாக்டர் யூஸ் பண்ணுற அந்த ஸ்டெதஸ்கோப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருப்பான். இதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு வந்து எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை வச்செல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி செக் பண்ணணுன்ட்டு. உனக்கு மெடிசனை பற்றிலாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். நீ கவலைப்படாத, என்னை நம்பு, கண்டிப்பாக இது உனக்கு கரெக்டாக இருக்கும், நீ வேணா பாரு அப்படிங்கிற மாதிரி பெட்டியை ஓப்பன் பண்ணி அவள் பாட்டுக்கு மருந்து சிசரு அது இதுன்னு எடுத்துட்டு ஸ்டெதஸ்கோப் இருக்குல்ல அதை வந்து கழுத்தில் மாட்டிக்கிட்டு செக் பண்ண போவா. ஹீரோ கேட்பா உனக்கு எல்லாமே தெரியுமா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நான் இதில் வந்து ப்ரொஃபஷ்னலாக நான் வந்து பார்த்துக்குவேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்ட்டு போய் ஹார்ட்டுக்கிட்ட வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஹீரோவா இந்த மருந்து இருக்கும்ல அந்த மருந்தெல்லாம் பார்த்துட்டு எடுத்துட்டு ஹீரோவா ஷாக் ஆயிடுவான். அடியே மியா என்னை என்னடி கொல்ல பார்க்குறியா, இந்த மருந்தெல்லாம் கேட்டுக்கும் டாக்குக்கும் யூஸ் பண்ணுறது, இதை அதுக்கு எனக்கு எடுத்துகிட்டு வந்த, நானே ஒரு ஆன்சியன்ட் பீஸ்ட்டு அது தெரியும்ல உனக்கு, இதை பிடிச்சி எனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி என்னை பார்த்தா என்ன நாய் பூனை அப்படி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுவும் அனிமல்ஸ் தான், நீயும் அனிமல்ஸ் தான், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீயும் ஒரு பாம்பு தானடா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சொல்லி விட்டுருவாளாம். ஹீரோவா எனக்கு எல்லாம் தெரியும் நீ போ அப்படின்ட்டு ஹீரோவா கிளம்பி போயிடுவான். ஹீரோனியா யோசிப்பா, அப்போ இவனுக்கு வேறு மெத்தடில் தான் மருந்து ரெடி பண்ணணும். ஆனால் இதோட இந்த பார்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டை வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது உங்களோட சிகே ட்ராமா. டாடா பாய்.